ஹலோ வீவர்ஸ், நீ நான் காதல்டோட எபிசோட். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு வந்து ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க ராகவ். அதை பார்த்ததுமே வந்து அவங்க ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் இருந்துட்டு, டே ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ட்டு அவங்களுடைய ஹஸ்பண்டை திட்டு வேறு ஒரு கார் டிரைவர் வர சொல்லி அவங்க ரெண்டு பேருமே வந்து வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிடுங்கன்றாங்க. மிஸ்டர் ரபி, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க சரிங்களா? இப்படி அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டாங்க. இல்லை இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. சே, இப்படி ஒரு ஒய்ஃபெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ராகவ்ன்றாங்க. சரி பார்த்து பத்திரமா போங்க, நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணலான்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராகவ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல ராகவ் வந்து காரில் போகும்போது வந்து ஒரு மாதிரி போதையில் ஃபீல் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நீ ரொம்ப நல்லவ அப்படின்ட்டுலாம் அபி ஒரு பக்கம் சொன்னாலையும் இன்னொரு பக்கம் மதுமிதான்றாங்க. அந்த மதுமிதா யார், உங்ககிட்ட நிறைய பேசணுன்றாங்க. காரை ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அங்கே வந்து ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க. நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மறுபடியும் காரில் ஏறி வரும்போது, இங்கே பாரு எனக்கு மதுமிதானா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்ட்டுலாம் மதுமிதாவை பற்றியே காரில் பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு வந்து மதுமிதா யாரு, என்ன ஒன்றுமே புரியலையா அப்படின்ட்டு அபி ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பூத்தொட்டியெல்லாம் தூக்கி போட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் வந்து சுந்தரி நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. முரளிகிருஷ்ணன் வராங்க. என்ன வச்சுட்டு இருக்கீங்க? இல்லை கொஞ்சம் விட்டு இருந்தா அவன் தலைமையில் அந்த பூத்தொட்டி விழுந்திருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது கிருஷ்ணா. அவனுக்கு ஏதாச்சும் அடிச்சுன்னா என்ன படுது? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம சொல்லிட்டோம் ஒன்றும் ஆகாதுன்ட்டு. ஏதாச்சும் அவனுடைய உயிருக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது சொல்லு. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது முரளிகிருஷ்ணா அப்படின்றாங்க. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சொல்கிறேன்ல, தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்படாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அடுத்தடுத்து நம்ம பிளான் பண்ணணுன்றாங்க. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் நம்ம பிரிக்கவும் முடியும். சரி நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அபியும் ராகவும் இன்னுமே அதில் அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தெரியலையே. அவங்க எப்படியாச்சும் வருவாங்க, ஒவ்வொரு பிளானும் பண்ணுற, அதுக்கான ஸ்டெப்பே எடுத்தாலே அது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு தான் முரளிகிருஷ்ணா ரொம்பவே டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அபி வந்து ராகவை படுக்க வச்சுட்டாங்க. ஆனால் போதியில் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக நிற்பேன் அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்காங்க. உடனே அபி இருந்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, அந்த மதுமிதான்றது யாரு சொல்லுங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு இப்போ அதில் எனக்கு தெரிஞ்சே ஆகணும், மதுமிதான்றது யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அவள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவனை எனக்கு உயிர் தெரியும், அந்த அளவுக்கு நான் அவளை நேசிச்சேன், அவ என்னுடைய காதலி அப்படின்றலாம் சொல்றாங்க. நான் அவளை இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோன்ட்டு போதையில எல்லா உண்மைகளுமே சொல்றாங்க. அவளுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவளை பிடிக்கும், இப்படிதான் நாங்கெல்லாம் இருந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவ சடனா என்னை கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுட்டு போயிட்டா, ஏன் விட்டுட்டு போனான்ட்டு ஒண்ணுமே புரியலன்ட்டு அவங்க மனசுல இருக்க எல்லா ஆகத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அபி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் போதையில அப்படி தூங்கிட்டாங்க. எங்க அடுத்து என்னாச்சு சொல்லுங்க கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள மயக்கம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு டைரியில லிஸ்ட் ஃபுல்லா எழுதி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே அபி படிக்கிறாங்க. படிக்க அபி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.